ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பெல்லில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு இருக்க போது. எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு டைரக்ட்டா வாக் இன் இன்டர்வியூ தான். இன்டர்வியூக்கான டேட்டுமே குடுத்துருக்காங்க. 20 ஜான்வரி அதுக்கப்புறம் 21, 22 இந்த 3 நாள் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 17,500 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னை ஆஃபீஸ்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரீஜன்ல தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது. ஸோ இதில குடுத்துருக்கிற மாரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு டைரக்ட்டா வந்து இன்டர்வியூல வந்து நீங்க கலந்துக்கிற மாரி இருக்கும். ஸோ இதில குடுத்துருக்காங்க பாருங்க, நேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேட்ஸ்ங்கிற போர்ட்டல்ல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ரோல் பண்ணணும். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் பண்ணிக்கணும். அந்த நம்பர் எடுத்துட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லேட்டரா. ஸோ இதில அதுக்கப்புறம் உங்களோட நேம்ல இருந்து ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இந்த மாரி உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷன் டைம்ல நீங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகிற மாரி இருக்கும். ஸோ ஒரிஜினல் பிளஸ் உங்களோட ஒரு காப்பி வந்து நீங்க ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அது எல்லாம் எடுத்துக்கிட்டு டைரக்ட்டா வாக் இன் செலக்ஷனுக்கு வந்து நீங்க போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நேட்ஸ் போர்ட்டல், நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் போர்ட்டல்ல வந்து நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த வெப் போர்ட்டல்ல போய் நீங்க என்ரோல் பண்ணி, உங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அந்த நம்பர எடுத்துட்டு வந்தா வந்து பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து நீங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ அத நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணி தான் நான் சொன்ன மாரி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு, இங்க வந்து வாக் இன் செலக்ஷனுக்கான வென்யூமே குடுத்துருக்காங்க. சென்னைக்கு தான் நீங்க போகிற மாரி இருக்கும். அதுக்கான டேட்டுமே குடுத்துருக்காங்க. அத உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. ஸோ அப்ரண்டிஸ்னால நீங்க வந்து அப்ளை பண்ணாம விட்றாதீங்க. நெறைய வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இதில குடுத்துருக்கிற மாரி உங்களுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ், பிஇ, பிடெக், ஸோ அதுக்கப்புறம் பிகாம் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க பாஸ்ட் அவுட் 2020, 21, 22, 23, 24 இந்த இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆனீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க கேட்டகரி 1ல வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஸோ இந்த குடுத்திருக்க டிசிப்ளின் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ், சிவில் இந்த மாரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும். ரூ. 17,500 வந்து ஸ்டைஃபன் வந்து வரும். 63 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராஜுவேட் கேட்டகரிக்கு மட்டும் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டெக்னீஷியன் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ரூ. 12,500 ஸ்டைஃபன் வந்து வரும். இதுக்கு வந்து பாருங்க ஒரு 10 வேக்கன்சி வந்து உங்களுக்கு இருக்கு. அடுத்து கேட்டகரி 3ல வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். இதுக்குமே வந்து பாருங்க 10 வேக்கன்சி இருக்கு. ரூ. 12,500 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பாருங்க இங்கேயே குடுத்துருக்காங்க. சதர்ன் ரீஜன் நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி இங்க இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இங்க தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. ஸோ இதில ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க பாருங்க. மினிமம் 25 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில வந்து மேக்ஸிமம் 25 ஸோ அது இல்லாம உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மினிமம் வந்து 60% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டியா இருந்தா 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. பிகாம் டிகிரி முடிச்சவங்களுக்கும் மினிமம் வந்து 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருந்தா தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து செலக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட மார்க் வச்சு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் ஆறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இமெயில் மூலியமா நாங்க வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு வெப்சைட்ல வந்து நாங்க வந்து இதில லிஸ்ட் வந்து நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அத நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து அந்த இன்டர்வியூக்கு வந்து நான் சொன்ன மாரி அந்த டேட்ல போய் நீங்க கலந்துக்கிற மாரி இருக்கும். இதில எல்லாருமே வந்து இன்டர்வியூல கலந்துக்க முடியாது. நீங்க ஷார்ட்லிஸ்ட் ஆனா வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமா வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இன்டர்வியூக்கான ஷெட்யூலுமே குடுத்துருக்காங்க. அதாவது பிஇ, பிடெக்ல இசிஇ, பிஇ, பிடெக்ல ட்ரிபிள் இ அதுக்கப்புறம் பிஇ, பிடெக்ல சிஎஸ்இ முடிச்சவங்களுக்கு 20 ஜான்வரி அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூக்கான டேட் குடுத்துருக்காங்க. அதே பிஇ, பிடெக்ல மெக்கானிக்கல், சிவில் முடிச்சவங்களுக்கு வந்து பாருங்க 21 ஜான்வரி வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும், பிகாம் முடிச்சவங்களுக்கும் 22 ஜான்வரி அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூக்கான ஷெட்யூல் வந்து குடுத்துருக்காங்க. இந்த டேட்ல போய் நீங்க வந்து இன்டர்வியூல வந்து நீங்க வந்து கலந்துக்கிற மாரி இருக்கும். அதுக்கான வென்யூமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. சென்னை லொகேஷன் தான் நீங்க வந்து போகணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க ஹெல்ப் லைனுக்கு வந்து இங்க கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.